அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸை கம்பைன் பண்ணியிருப்பேன். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஷூட் பண்ணியிருந்த கிளிப்பிங்ஸ் ப்ளஸ் இப்போ ஷூட் பண்ணியிருந்த கிளிப்பிங்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்டடி பிளான் போஸ்ட் பண்ணும்போது 11th 12th 10th சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்டடி பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது, நிறைய ஃபார்மில் படிக்கலாம். பட் எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஷூட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். மக்ரிப்னா தொழுத்துட்டு ஒரு 6:45 தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எந்த ஐடியாவுமே இல்லையா, சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இது செஞ்சுருந்தேன். வீட்டில் ஒரு 2 பன் இருந்துச்சு. ஸோ அதை தான் செஞ்சுருந்தேன். நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வந்து சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு, தென் ஆரிகனோ சீசனிங் பவுடர் சேர்த்துருந்தேன். இது கூட வேறு எந்த மசாலா ஆட் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே போய் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாட் மசாலான்னு ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் தேடிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிருந்தேன். ஆல்ரெடி இந்த பாக்ஸில் மேகி மசாலா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஞாபகம் வந்ததுனால எடுத்துருந்தேன். இந்த மசாலாவுமே ஆட் பண்ணியிருந்தேன். இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். பட் நான் அது எதுவுமே ஆட் பண்ணலை. இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக சாஸு, நார்மல் டொமேட்டோ சாஸு, அப்புறம் வந்து மைனஸ் ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் 2 பன் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் தான் கொஞ்சம் மேசன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பெரிய பன்னில் ட்ரை பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது நல்லா அகலமாக இருக்குமா. ஸோ அதனால் கட் பண்ணும்போது இன்னுமே ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மினி பன்னில் டாப்பில் இருக்க சென்டர் பீஸ் மட்டும் கொஞ்சமாக பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு இன்சைடில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூனே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சீஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். சீஸ் எப்படின்னா இன்சைடில் ஆட் பண்ணுறதோட மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதோட பட்டரில் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹீட் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா சீஸ் வந்து நல்லா சாஃப்டாக மெல்ட்டியாக இருந்துச்சு. ரெடியானதோ சாப்பிட்ருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங் சுத்தமாக டெலீட் ஆகிடுச்சு. இதோட ஒரு 2 to 3 கிளிப்பிங்ஸ் இல்லை. ஸோ என்னடா பண்ணுறது, இதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இது போஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் வந்து டெலிட் பண்ணிட்டேன். அப்புறமா அன்றைக்கி காலேஜ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதோட வந்து ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார் அன்றைக்கி கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதோட இப்போ கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் பார்க்கலாமா. 10th-லேருந்து 11th வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் குரூப் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி ஸ்டடி பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் குரூப் வைஸ் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப்பாக போகாமல் ஷார்ட்டாக பார்த்துடலாம். 10th வரைக்கும் வந்து நார்மலாக பேசிக்காக படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சொல்லிட்டு. பட் 11th and 12th கம்பேர் பண்ணும்போது இன்னுமே டீட்டெயிலாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும். லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்டடி பிளான் வந்து பண்ணுறோம். ஸ்டடி பிளான் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பிளான் இல்லாமல் படித்தோம்னா ப்ரெஷர் ஃபீல் ஆகும். டெய்லியும் என்ன படிக்கணும், எப்போ பிரேக் எடுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா பிரெயின் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபோக்கஸுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன். இப்போ தானே நியூவாக என்ட் ஆகிருக்கீங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு மோட்டோ வச்சுக்கோங்க. ஸ்டடி பிளான் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்கெடியூல், இட்ஸ் அ சக்ஸஸ் மேப்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு 10 ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி. நம்ம டெய்லியுமே படித்தோம்னா தான் அது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக மாறும். செகண்ட் ஒன் கிளாரிட்டி. டவுட்ஸ் இருந்தால் இமீடியட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் படித்தோம்னா ஒரு யூஸுமே இல்லை. கிளாரிட்டி கிளியர் பண்ணோம்னா கான்ஃபிடன்ஸ் வரும். தேர்ட் ஒன் மைண்ட் செட். இப்போ என்ன படிக்க போகிறீங்கன்றதை முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா லைட்டாக சப்ஜெக்ட் வந்து படிச்சுக்கோங்க. தென் ஃபோர்த் ஒன் ஃபோக்கஸ். படிக்கும் போது மொபைல், டிவின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது. அம்மானா வீட்டில் சீரியல் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து டிவி ஆன் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்மளும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். பார்க்கலனா கூட அதை ஹர்ட் பண்ணோம்னா கூட அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த எந்த நாய்ஸஸுமே இல்லாமல் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கணும். ஃபிஃப்த் ஒன் ருட்டீன். ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருந்தால் பிரெயின் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். மார்னிங், ஈவினிங் படிக்கிறீங்கன்னா ஒரு சேம் டைமை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் டிவிஷன். படிக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்டிஸ். படித்து முடிச்சதோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் கோல். கிளியராக என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிளான் வச்சுக்கோங்க. கோல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்டிவேஷன் வந்துடும். ஃபைனலி ட்ரீம் அண்ட் ப்ராக்ரஸ். இதுக்கு ஸ்மால் ஸ்டெப்ஸ் போதும். டெய்லி நோட் பண்ணுங்கள் என்ன படிச்சிங்கன்னு சொல்லிட்டு. தென் வீக்கெண்டில் செக் பண்ணுங்கள். தட்ஸ் இட். இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இருக்காது. தென் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 2 பர்சனல் ஸ்டெப்ஸுமே வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து சிம்பிளி டெய்லி ட்ராக்கர்ஸ், இன்னொன்று வந்து வீக்லி பிளான்ஸ். சிம்பிள் டெய்லி ட்ராக்கர்ஸ்னால் என்னென்னா டெய்லியுமே சீக்கிரமாக எழுந்திக்கணும். ஸோ இப்போ 1 hour படிக்கிறேன், இல்லை 1 hour to 2 hours படிக்கிறேன் அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு சாப்டர் வந்து படிக்கணும்.
தென் ஒரு டாபிக் வந்து ரிவைஸ் பண்ணணும், ஒரு டெஸ்ட் எழுதணும், தென் 30 மினிட்ஸில் வந்து ரீகேப் பண்ணணும். ஸோ என்னென்ன படித்தேன், இந்த 1 ஹவரில் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்றத வந்து ரீகேப் பண்ணணும். டெய்லி ட்ராக்கர்ஸில் வந்து நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். த நெக்ஸ்ட்டு வீக்லி பிளான்ஸ்னால் எப்படி, மண்டே டு ஃப்ரைடே வந்து சாப்டர்ஸ் வைஸ் வந்து ஃபுல்லாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி. அண்ட் சண்டே வந்து கொஞ்சம் நேரம் சில் பண்ணுவேன், தென் ஆஃப்டர் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட மைண்ட் செட் பொறுத்து தான். பட் படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா போதும், நம்ம எப்படி வேணால் ஸ்கெடியூல் பண்ணி படிக்கலாம். படிக்கிறதுல முக்கியமானது என்னென்னா ஸ்கெடியூல் தான். ஸ்கெடியூல் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று படித்தோம்னா படிப்போம், பட் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியாது. வீக்கெண்டில் ஒரு ஸ்கெடியூல் ரெடி பண்ணுறேன்னா அந்த ஸ்கெடியூலில் முடிஞ்ச அளவுக்கு வந்து 5 டேஸ்மே வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்படி இப்படின்னு அன்றைக்கி ஏதாவது வெளியே போகிற ஒர்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை ப்ரொகாஸ்டின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பண்ண வேண்டிய ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் டைமிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பிஃபோர் பண்ண வேண்டிய ஸ்கெடியூல்ஸை வந்து முடிச்சிடுவேன். ஸ்கெடியூல்ஸ்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, எல்லாரும் ஒரு மாதிரி போடுவோம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ஸ்கெடியூல்ஸ் மெத்தட் தான் இது. நிறைய மெத்தட்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு 2 மெத்தட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே உங்களோட மார்னிங் வேக் அப் டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 6th 7th ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மார்னிங் டைம் வந்து 4:30 இருக்கணும். அப்படி இல்லைனா 5 o'clock வச்சுக்கோங்க. நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம்னா ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அதே மாதிரி மைண்ட் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மார்னிங் 4:30க்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பெட் டைம் வந்து 10:30 வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 hours இருக்கணும். ஸோ அதுக்காக தான் 4:30 to 10:30 வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறோமோ அவ்வளோ டைம் வந்து சேவிங்ஸ் தான். படிக்க வேண்டியதுமே முடிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணணும் இல்லை ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட டைம் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் 5 o'clock வந்து வேக்கப் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட பெட் டைம் வந்து 11 வச்சுக்கோங்க. பட் என்னோட சஜஷன் என்னென்னா 11 o'clock மேலே வந்து ஹையை வந்து ரொம்ப டயர்டாக்க வேண்டாம். ஸோ 11 o'clockே வந்து உங்களோட ஸ்லீப்பிங் டைமாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டடீஸ்லேயே மார்னிங் ஸ்டடீஸ் நைட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மார்னிங் ஸ்டடீஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் உங்களோட வேக்கப் டைம் 5 இல்லைனா 4:30 வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதும் ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 15 minutes கழிச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட் வந்து படிங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து மாடரேட்டாக இருக்க சப்ஜெக்ட்ஸ் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஈஸி சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். எப்படின்னா இப்போ 5 o'clock வச்சுக்கோங்க. ஸோ 5 to 8 o'clock வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு 5 to 7 o'clock 2 hours படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 1 hourக்கு வந்து ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தென் half an hour சொல்லிட்டு மாடரேட் ஈஸி சப்ஜெக்ட் சொல்லிட்டு வந்து படிக்க ஆரம்பிங்க. நான் வந்து 2 hours மட்டும் தான் மார்னிங் ஸ்டடீஸ் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அப்புறம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிடுவீங்களா. ஈவினிங் டைமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 6 o'clock வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 6 to 9 வந்து டைம் வச்சுக்கோங்க. தென் அப்போ ஒரு 3 hours இருக்கும். ஸோ அப்போ என்ன படிக்கணுமோ அதை படிங்க. தென் 15 minutes or 30 minutes வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. 6 to 9 எப்படியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறதில்ல. ஸோ அதுக்குமே ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ எப்போ படிக்கணும், இந்த டைமில் என்ன படிக்கணும் அப்படின்ற ஸ்கெடியூல்ஸ் இருக்குது. அதை பிளான் பண்ணி இன்பிட்வீன் ஒரு 10 minutes அந்த மாதிரி பிரேக் வச்சுக்கோங்க. 9 o'clock மேலே கம்ப்ளீட்டாக பிரேக் வச்சுட்டு ஸோ டின்னர் அதெல்லாம் முடிச்சுட்டு 9:30க்கு வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 11 o'clock தூங்க போகிறீங்க அப்படின்னா 10:45 வரைக்கும் படிங்க. ஆர் 10:30க்கு பெட் டைம் அப்படின்னா 10:15 வரைக்கும் படிங்க. டின்னருக்கு அப்புறம் படிக்கிறீங்களா, நிஜமாவே தூக்கம் வரும் தான். பட் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருப்பீங்களா. ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அவர் ஏதாவது ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து படிங்க. ஸோ படிச்சுட்டு ஹாப்பியாக வந்து தூங்கணும். தென் நெக்ஸ்ட் என்னென்னா பிளானிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இப்போ 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்கீங்கன்னா எல்லாமே நியூவாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 11thலமே நிறைய குரூப் இருக்குது. ஸோ சயின்ஸ் அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் மேக்ஸ் எல்லாமே வரும். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் குரூப்னா எடுத்திங்கன்னா கூட கம்ப்யூட்டர் பேசிக் கூட நீங்கள் படிப்பீங்க. தென் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட சப்ஜெக்டை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. பயாலஜினா என்ன, அதில் என்ன படிக்க போகிறோம், ஸோ பாட்னி, ஜுவாலஜி சொல்லிட்டு படிக்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாம் என்ன படிக்க போகிறோன்றதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இது படிக்க போகிறோம், ஸோ இதெல்லாம் நியூவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே போதும், ஈஸியாக படிச்சிடலாம். இது வரைக்கும் எப்படி பிளான் பண்ணணும், ஸோ எப்படி படிக்கணுன்றது வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன சொன்ன போனேன்னா எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும், ஜஸ்ட்டு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ரொட்டீன்ஸில் வந்து பார்த்துட்டு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிட்டோவாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்கெடியூல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட் இதுக்கு ஒரு 5 minutes மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதாவது வீக்லி பிளான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. 5:30க்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5:30 to 6 o'clock வரைக்கும் வேக்கப், ஃப்ரெஷ்அப், டீ குடிக்கிறது, ஸோ இதெல்லாம் போயிடும்.
தென் 6 to 7 என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு படிச்சிருப்பீங்களே, ஸோ அது வந்து ஒரு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 7ன்றதை 7:30 கூட வச்சுக்கோங்க. தென் அப்புறம் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவீங்களா, ஸோ அதோட 4:30. பட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது 6 to 8 அனதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அங்கே மொத்தத்தில் 10:30 வரைக்கும் படிக்க போகிறீங்க. பட் ஆனால் பெட் டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே நியூவாக படிக்காமல் ஜஸ்ட் படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை வந்து படிங்க. அப்போ ஹாப்பியாக வந்து ஸ்லீப் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வச்சிங்கன்னா அந்தந்த நேரத்தில் அதை கரெக்டாக பண்ணிடலாம். ஆர் நீங்கள் 4:30க்கு எந்திக்கிறதா இருந்தீங்கன்னா 4:15க்கே நீங்கள் வந்து எழுந்திரிச்சிக்கணும். 15 மினிட்ஸில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ எல்லாம் குடிக்கிறதா இருந்தால் குடிச்சிட்டு 4:30 to 6 o'clock வரைக்கும் படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். 5:30க்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா 6 o'clock தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி டைம் போகுதுனே தெரியாது, அப்படியே வந்து எக்ஸசைஸ் ஆகிட்டே இருக்கும். அதே நீங்கள் 4:30 half an hour பிஃபோர் எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைமை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். இந்த மார்னிங் டைம் நிஜமாவே ரொம்ப லெஷரான ஒரு டைம் தான். ஸோ இப்போ வந்து ஹார்ட் சப்ஜெக்ட் படிங்க. அதாவது உங்களுக்கு எது ரொம்ப வராது, கம்ஃபர்டபுளாக இல்லையோ அந்த சப்ஜெக்ட்ஸை படிங்க. லைக் மேக்ஸு, ஃபிசிக்ஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கலாம். தென் ஆஃப்டர் 6 o'clock கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். தென் ஆஃப்டர் 7:30 to 8:15 ஸோ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு பிஃபோர் வரைக்கும் லைட்டாக சப்ஜெக்ட் படிங்க. ஏர்லி மார்னிங் படிச்சிங்களே, ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே படிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக வேறு சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போடுறதா போடலாம். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் இல்லை அக்கௌண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். ஆர் இன்னும் பேசிக்காக போகணுன்னா தமிழ், இங்கிலீஷ், ஸோ இது வந்து படிக்கலாம். ஏன்னா இதுலேயுமே நிறைய கிராமர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8:15க்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஸ்கூல் கிளம்பிடுங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததும் 4:30 or 5:30 வருவீங்களா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. எப்படியோ 6 o'clock தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எனர்ஜி ஆகிற மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு 6 o'clock கரெக்டாக உட்காருங்க. 6 to 8 o'clock வரைக்கும் படிக்கணும் இந்த 2 hours. மாட்ரேட்டான சப்ஜெக்ட் படிங்க. மாட்ரேட்டான சப்ஜெக்ட்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸுமே இல்லாமல் ஈஸியாகவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கணும். ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். ஸோ ஸ்கூல் விட்டு வந்ததும் கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கும்ல, ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்க சொல்கிறேன். ஸோ 6 to 8 o'clock வந்து கண்டினியூஸாக நீங்கள் படிப்பீங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக்கில் தான் நீங்கள் டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணணும். மொபைல் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக அதிலே உட்காந்துருப்பீங்க. தென் 9:30க்கு அகெயின் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 9:30 to 10:30 ஜஸ்ட் 1 hour தான். உங்களுக்கு எக்ஸஸாக டைம் இருந்துச்சுன்னா இன்னுமே ஸ்கெடியூல் டைம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ரேண்டமாக வந்து சொல்கிறேன். காமனான ஒரு டைமிங் தான் ஆஸ் பர் யுவர் டைம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸஸாக இருந்துச்சு, படிக்க இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னுமே ஸ்கெடியூல் டைமிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதோட மினிமமாக தான் டைம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் லெசர் பண்ணிக்கலாம். தென் இந்த 9:30 to 10:30 இந்த 1 hourல என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிவிஷன் தான். ரிவிஷன் மட்டும்தான். இந்த ரிவிஷன் வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்னிங் படித்ததாக இருக்கட்டும், இல்லை ஈவினிங் படித்ததாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் படித்ததாக இருக்கட்டும், எதுவும் இருந்தாலுமே ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணணும். தென் ஓரளவுக்கு இப்போ 11th ஸ்டடி பிளான் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, சிம்பிளாக ஒரு டெய்லி ட்ராக்கர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் வீக்லி பிளான்ஸுமே ரொம்ப முக்கியம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே சாப்டர் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சண்டே டைமில் ஜஸ்ட்டு செல்ஃப் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ரொட்டீன்ஸை வந்து கீப் அப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டடி பிளான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த ஸ்டடி பிளான் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 11th ஸ்டாண்டர்ட் ஜேர்னி. தென் ஸ்டடி பிளான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு 10:30க்கு தூங்கியாச்சு. டெய்லியும் என்னோட பெட் டைம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்போவுமே வந்து 10:30 தான். சப்போஸ் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா 10:30ன்றது 11:15 அந்த மாதிரி ஆகிடும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் 12th ஸ்டடி பிளான் பார்க்கலாம். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், கீப் ட்ரீமிங், ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.